விக்டோரியாவின் செஷயர் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக விரோத நடத்தைகள் மற்றும் சட்டவிரோத சிகரெட் வேப் விற்பனை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் 8 மதுபான கடைகள் போலீசாராலும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பாலும் அதிரடியாக மூடப்பட்டுள்ளன. வாரிங்டன், க்ரூ, நன்விச் மற்றும் மேக்கிள்ஸ்ஃபீல்ட் ஆகிய நகரங்களில் அமைந்துள்ள இந்த கடைகள் அனைத்தையும் அடுத்த 3 மாதங்களுக்கு முழுமையாக மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் திகதி முதல் ஜூலை மாதம் 3ஆம் திகதி வரையிலான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் பின்னரே இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாரிங்டன் நகரின் சாங்கி வீதியில் உள்ள மிஸ்டர் ப்ளூ மற்றும் ஸ்டாப் அண்ட் ஷாப், அத்துடன் பட்டர்மார்க்கெட் வீதியில் உள்ள மினி ஷாப் ஆகிய 3 கடைகளும் இதில் அடங்கும். போலீசார், குடிவரவு அதிகாரிகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் இணைந்து நடத்திய கூட்டுச் சோதனைகளின் போது இந்த கடைகள் விதிமுறைகளை தொடர்ந்து மீறியதும் நகர மையத்தில் சமூக விரோத செயல்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருந்ததும் கண்டறியப்பட்டது. இச்சோதனைகளின் போது பெருமளவிலான சட்டவிரோத சிகரெட்டுகள், புகையிலை மற்றும் வேப் பொருட்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மேக்கிள்ஸ்ஃபீல்ட் நகரின் மீல் வீதியில் உள்ள மினிமார்ட் என்ற கடையும் சிறுவர்களுக்கு சட்டவிரோதமாக வேப் பொருட்களை விற்பனை செய்தமை மற்றும் சமூக விரோத நடத்தைகளுக்காக மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செஷயர் போலீசின் தலைமை பரிசோதகர் சாஃப் அலி கூறுகையில், தொடர்ந்து விதிகளை மீறும் சில்லறை வர்த்தகர்களுக்கு எதிராக நாங்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சட்டவிரோத புகையிலை மற்றும் வேப் பொருட்களுக்கு செஷயர் இடமில்லை என்ற தெளிவான செய்தியை இது வழங்கும் என்றார். அதேபோல் செஷயர் ஈஸ்ட் கவுன்சிலின் அமைச்சரவை உறுப்பினர் டான் கிளார்க் கூறுகையில், சட்டவிரோத புகையிலை மற்றும் வேப் விற்பனையானது திட்டமிட்ட சர்வதேச குற்ற கும்பல்களுடனும் மனித கடத்தல்களுடனும் தொடர்புடையது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பொருட்கள் எமது சுகாதாரத்துறையின் முயற்சிகளை பாழாக்குவதுடன் சிறுவர்களை புகைப்பழக்கத்திற்கு தூண்டி அவர்களின் ஆரோக்கியத்தை கெடுக்கின்றன. எனவே இவ்வாறான சட்டவிரோத கடைகளுக்கு எதிராக எமது அதிரடி நடவடிக்கைகள் தொடரும் என எச்சரித்துள்ளார்.